வணக்கம் நண்பர்களே. ஆர்ஆர்பி ஏஎல்பி ஸோ அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ஸில் அதை பற்றி டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு கால்ஃபர் அண்ட் நல்ல ஒரு போஸ்டிங் வேறு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா 2018 பார்த்திங்க அப்படின்னா இந்த வேகன்சி கொடுத்துருந்தாங்க. 2018 பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் 2024 தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்கன்சியை ரெண்டாவது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேக்கன்சியை விட பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் இருக்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஆர்ஆர்பி சென்னையை தான் அப்ளை பண்ணி எழுதுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய ஜோன் கணக்கில்னு சொல்லி பார்க்கும்போது சதர்ன் ரயில்வே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சதர்ன் ரயில்வேயில் பார்த்திங்க அப்படின்னா 2 ஜோன்ஸ் ஆக்சுவலாக நமக்கு உள்ளே வரும். ஸோ ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்னொன்று ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம். ஓகேவா, அந்த 2 இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த சதர்ன் ரயில்வேக்குள்ளேயே இந்த 2 ஜோன்ஸுமே உள்ளே வரும். ஸோ ஒவ்வொரு ஜோனுக்கும் பார்த்திங்கன்னா 3 டிவிஷன் வச்சுருப்பாங்க. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஒன்று இருக்கும், அதுமாதிரி பார்த்திங்கன்னா சேலம், அப்புறம் திருச்சிராப்பள்ளி, இந்த 3 சேர்ந்தது பார்த்திங்கன்னா சென்னை. அதேமாதிரி ட்ரிவாண்ட்ரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா மதுரை, ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருவாண்ட்ரம் அண்ட் பாலக்காடு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்ஆர்பி ட்ரிவாண்ட்ரம் வரும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் 158 போஸ்ட்டும், அதேமாதிரி ட்ரிவாண்ட்ரத்தை பொறுத்த வரைக்கும் 70 போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ போஸ்டிங் வைஸ் போன கால்ஃபரை விட இந்த டைம் கால்ஃபர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்மியான போஸ்டிங் தான். பட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கால்ஃபர். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6 வருஷம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி பெரிய ஆசை இருக்கும். ஸோ ட்ரெயின் ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை செலக்ட் ஆனால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏஎல்பிக்கு அப்புறம் எல்பி லோக்கோ பைலட் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறதுக்காக போகலாம். ஓகேவா. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய மென்டாலிட்டியே பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் பெரிய அளவுக்கு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ பாருங்கள், பொதுவாகவே நம்ம ரயில்வேயை பொறுத்த மட்டும் எல்லாருமே நார்த் இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு காரணம் நம்மளுடைய அவேர்னஸ் கரெக்டாக இல்லை, நம்மகிட்ட கரெக்டான ஒரு தெளிவு இல்லை. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகி நடத்துகிறாங்க, எங்களுக்கு உடனே வேலைக்கு போகணும், இன்னும் பார்த்திங்கன்னா சொந்த ஊர்லேயே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த மென்டாலிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இதில் எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய குழந்தைங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய மெடிக்கல்ஸாக இருக்கட்டும், ஸோ இன்னும் நிறைய பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிஷரியான விஷயங்கள், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். ஆர்ஆர்பி ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் இது ஏஎல்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 2 போஸ்ட்டு தான், அப்படி தானே. ஸோ லெவல் 2 போஸ்ட்டு. ஸோ ஆனால் சேலரி பல்காக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் கூட அந்தளவு சேலரி வாங்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில். இந்த ஏஎல்பியில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேலரி வரும். ஸோ இதோடைய டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் கொடுத்துருப்பாங்க நம்ம முன்னாடி வீடியோஸில். நான் பேசிக்காக மட்டும் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 ஸ்டேஜ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1, அடுத்து ஸ்டேஜ் 2, அடுத்து ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸ்டேஜ் 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஸ்டேஜ் 2க்கு போக முடியும். அப்போ எப்படி சார் கிளியர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்களோ அதில் 1:15. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 வேக்கன்சினா 1500 பேர் எடுப்பாங்க. அது கோட்டா வைஸாக பிரியும். ஓபிசிக்கு தனியாக, ஜென்ரலுக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக, இடபிள்யூஎஸ்க்கு தனியாக பிரிப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்போ அவங்கவுங்க கோட்டாவில் யார் டாப் 15ல் வராங்களோ, அதாவது அந்த ரேஷியோ கணக்கில் நமக்கு வராங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் 75 கொஸ்டின்ஸ் மட்டும்தான், அப்படி தானே. 75 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா போன வருஷம் நீங்கள் கட் ஆஃப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40 கொஸ்டின்ஸ், அதாவது பாதியை விட கம்மி தான். 40 கொஸ்டின்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் டாப்லேயே இருப்பீங்க. 30 to 33க்கு மேலே போட்டாலே என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போ 40 கொஸ்டின்ஸ் அப்படின்றது கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் 2018 இருந்த காம்படிஷன் வேறு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லைட் என்ன இருக்குது அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ பாருங்கள் 75ல் ஒரு 70%. ஸோ 70%ன்னு சொல்லி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லாக ஒரு 55 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அப்போ இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மொதல் விஷயம் மேக்ஸ், 2வது ரீசனிங், 3வது ஜென்ரல் சயின்ஸு, 4வது ஜென்ரல் அவேர்னஸ், அப்படி தானே.
சரி, ஓகே சார். இதை அப்போ நான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ மெயின்ஸை சேர்த்தே படிங்கன்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மெயின்ஸுக்கும் சேர்ந்து ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லுவாங்க. அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸு, ரீசனிங்கு, இந்த ஜென்ரல் சயின்ஸு. ஓகேவா? ஜென்ரல் சயின்ஸில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ். ஸோ இந்த 3 மட்டும்தான் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல் நமக்கு கேட்க போகிறான். ஸோ ஸ்டேஜ் 1 நம்ம இப்போ கிளியர் பண்ணியாச்சு. ஸ்டேஜ் 2 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்ட் ஏ, இன்னொன்று பார்ட் பி. பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த இதுதான். மேக்ஸ் இருக்க போகுது, ரீசனிங் இருக்க போகுது, ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, அதோட சேர்ந்து ஃபிசிக்ஸ் இருக்க போகுது, இன்ஜினியரிங் டிராயிங் இருக்க போகுது, ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2 பார்ட் ஏ அப்படின்ற செக்ஷனில் கொடுப்பாங்க. ஓகேவா? இதே பார்ட் பிங்கிறது நம்ம ஒரு ட்ரேடை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸாமுடைய ப்ரைமரி குவாலிஃபிகேஷனே என்னென்னு கேட்டிங்கன்னா ஐடிஐ படிச்சிருக்கணும், அல்லது பாலிடெக்னிக், அல்லது இன்ஜினியரிங். இவங்க தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஐடிஐலுமே என்சிவிடி அல்லது எஸ்சிவிடி அந்த அந்த இன்ஸ்டியூஷனால் அந்த கவுன்சிலால் என்ன இருக்கணும் அப்படின்னா அது ரெகனைஸ்டு இன்ஸ்டியூஷனாக இருக்கக்கூடிய இடத்த படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எலிஜிபிள் ஐடிஐ, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரேடை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு கீழே தான் செலக்ட் ஆகணும். அப்போ அந்த இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாகவே நிறைய பேர் யார் ஐடிஐ தான் அப்ளை பண்ணுவாங்க. ஐடிஐயும் பாலிடெக்னிக் தான் நிறைய அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஜென்ரல் காம்படிஷனே ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஏன்னா டெக்னிக்கல் போஸ்ட்னால இந்த 3 படித்தவங்க மட்டும்தான், அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ், அது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி லிமிட்டடான இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அப்படின்றப்ப 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு 100 பேர் அப்படின்றதான் காம்படிஷனாகவே இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரேடை செலக்ட் பண்ணுவோம். அந்த ட்ரேடில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? குவாலிஃபைங் பர்சன்டேஜ்லாம் அவங்க கொடுத்துட்டாங்க. சாரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கால்ஃபரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ட்ரேடு எக்ஸாமில் குவாலிஃபைங் ஆனால் போதும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்ட் ஏல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலாக 175 கொஸ்டின் நமக்கு கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ இது குவாலிஃபை ஆக போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஆனால் போதும். ரைட்டு. இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2 ரிசல்ட்டு வெளியிடுவாங்க. அப்போ ஸ்டேஜ் 2ல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 75 கொஸ்டினில் அவன் குவாலிஃபைங் ஆயிருக்கானா அவனை என்ன பண்ணுவாங்க பார்ட் ஏவை அவன் கரெக்ஷன் பண்ணுவாங்க. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய மார்க் தான் நமக்கு கட் ஆஃபாக வரப்போகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பார்ட் ஏயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 70% எடுத்தால் போதும். அதாவது ஒரு 70 to 75 கொஸ்டின்ஸு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போட்டாலே போதும். ஓகேவா? போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேர்டு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த தேர்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவான். அந்த ஃபைனல் கட் ஆஃப்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்ட் ஏல எடுத்த ஸ்கோரை 70% கன்சிடர் பண்ணிக்குவான். அதே மாதிரி இந்த சைக்கோமெட்ரிக்கில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க்கை 30% கன்வெர்ட் பண்ணிக்குவான். இந்த ரெண்டையும் சேர்த்து 100% கம்ப்ரைஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் கட் ஆஃப் விடுவான். இந்த ஃபைனல் கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம் ப்ராசஸ் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன விஷயங்களை தெளிவாக நம்ம இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மொதல் விஷயம் மேக்ஸ். இந்த மேக்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பராக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரீசனிங். இந்த ரெண்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு என்ன சாப்டர்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே சாப்டர்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் வருது. ஓகேவா? மூணாவது ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த மட்டும் ஃபிசிக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் ஜிஎஸ் டாப்பிக்கில் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 80% உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் தான். கெமிஸ்ட்ரியோ அல்லது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜியோ கிடையாது, ஃபிசிக்ஸ் தான். ஸோ அப்போ அதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா படிச்சிடணும். ஓகேவா? அப்போ இந்த 3 தான் நமக்கு
ப்ரைமரி ஃபேக்டார்ஸ். ஓகேவா, இந்த 3ல் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 3லேருந்து நமக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ், மொதல் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, 2வது ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஷோராக 60 மார்க் இருக்குது. 60 கொஸ்டின் நமக்கு ஷோராக இருக்குது. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா 60ஆகவும் இருக்கலாம், 60 70 கொஸ்டின் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸாமை குவாலிஃபை ஆகிடலாம். ஸோ இது போக நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே, இப்போ ரயில்வேயை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அதிகமாக கேட்குறாங்க. அப்போ ஸ்டாட்டிக் ஜிகே, ஸோ ஆர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான டிராயிங்ஸ் என்னென்ன பெயிண்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன மியூசிக்ஸ் இருக்குது, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதை யார் ப்ளே பண்ணுறாங்க, இந்த மாதிரி கலை சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸும் கலை சார்ந்த நம்மளுடைய ஸ்டாட்டிக் ஜிகேவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேவா, 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணணும். உங்களுக்கு பெரிய அளவுக்குலாம் சுற்றி விட்டு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது. டேரெக்டாக ஏன்னா என்ன, பின்னா என்ன அப்படின்னு தான் கேட்க போகிறான். அப்போ டேரெக்ட் கொஸ்டின் தான் ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸில் எதுலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2 to 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக உள்ளே வந்துடும் பாலிட்டி. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். எக்கனாமியும் ரொம்ப முக்கியமாக 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் மட்டும்தான், கான்செப்டே உள்ளே போக மாட்டான். டேரெக்டாக கேட்பாங்க, இந்த நேஷனல் பார்க் எங்கே இருக்குது, இந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குது, இந்த லேக் எங்கே இருக்குது, இதோடைய நெய்பர் ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வெறுமையாக உங்களுக்கு ஸ்டாட்டிக் மட்டும் தான் கேட்க போகிறான். அப்போ ஜாகிரஃபி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த 4ம் ஸ்ட்ராங் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பார்ட்டை நம்ம கை வைக்கிறத விடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நமக்கு 1 இயருக்கு முன்னால் கேட்கலாம், 2 இயருக்கு முன்னால் உள்ளது கேட்கலாம், அல்லது 1 மாதத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை கேட்கலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா அதை நான் விடாப்படியாக உட்காந்து 2 வருஷம் 3 வருஷம் படிப்பேன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். கரண்ட் அஃபேர்ஸே என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்ல, 1 லைனராக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2023 நடந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு 500 இன்சிடெண்ட்டாக சொல்லலாம். அந்த 500 இன்சிடெண்ட்டை வேணால் நீங்கள் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா, ஆனால் அதுதான் கம்பல்சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ளது தானே சார் வரும், ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது கேட்டிருக்காங்களே அப்படின்னு நம்ம ஆர்கியூலாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், குறைச்சிக்கலாம். ஆனால் ஸ்டாட்டிக் ஜிகே ஏற்றிடணும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேயும் ஜென்ரல் அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா 2வது இது. ஓகேவா, ஸோ அப்போ இதை ஃபஸ்ட்டு தெளிவாக முடிக்கணும். 2வது இது. ஓகேவா, சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ஸ்டேஜ் சேம் அதே மாதிரி தான் வரப்போகுது. தேர்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் சைக்கோமெட்ரிக் எக்ஸாமில் நமக்கு 5 பேட்டரிஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. 5 பேட்டரின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அது உள்ளே பார்த்தீங்கன்னா 5 டெஸ்ட் இருக்கும். 5 டெஸ்ட்டு தான் 5 பேட்டரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேட்டரிலையும் நம்ம டி ஸ்கோர் 42 சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த டி ஸ்கோரை நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த டி ஸ்கோர் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும், கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு இதில் 5 பேட்டரியில் நான் ஒரு 2-3 பேட்டரி வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட்டுன்னு ஒன்று போடுவாங்க. இந்த மெமரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 நிமிஷம் நமக்கு டைம் கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய ட்ராக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராக்காக நமக்கு இருக்கும் ட்ராக்கு. ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு ஸ்டேஷன் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இதை உங்களுக்கு பேராக கொடுக்காம அதோடைய ஸ்டேஷன் கோடாக கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலினா டிஎன்னு, தூத்துக்குடினா டிஎன்னு, செங்கல்பட்டுனா சிஜிஎல், மெட்ராஸா எம்ஏஎஸ், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை 2 நிமிஷம் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ இங்கே ஏ அல்லது இ, இங்கே சி, இங்கே டி, இங்கே ஏ, இந்த மாதிரி இருக்கும். இப்போ கேட்பாங்க டிஇஎன் அப்படின்ற இந்த இடத்துல இப்போ என்ன லெட்டர் இருக்குன்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம பார்த்தா தெரியணும் இதுதான் டிஎன், அப்போ ஏ. அப்போ அதை மெமரி பண்ணக்கூடியது. அப்போ 2 நிமிஷம் மெமரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அடுத்து ஒரு 30 கொஸ்டினோ 20 கொஸ்டினோ கேட்பாங்க, அதை போடணும். ஆனால் அதுக்கு லிமிட்டடாக டைம் தான். 2 நிமிஷம் மெமரி பண்ணுறீங்களா, 2 நிமிஷம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 512 சொல்லி கொடுத்துருப்பான், இங்கே 521 அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த இடத்துல எஸ்ஸு இங்கே நோன் இருக்கும், 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணும், 2 ஒரே மாதிரி இருந்தால் எஸ்ஸு, 2 வேறு இருந்தால் நோ.
ஓகேவா? அதுமாதிரி கொடுத்துருப்பான் 1 2 1 3 அப்படின்னு கொடுத்துருப்பான். இங்கே 1 3 2 1 இப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ நோன்னு போடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 நிமிஷத்தில் ஒரு 48 கொஸ்டின் அல்லது 4 நிமிஷத்தில் 60 கொஸ்டின் சொல்லி கொடுப்பான். கடன்னு பார்த்து போடணும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு நாலேஜ் கிடையாது, நம்மளுடைய சைக்காலஜியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய ஸ்பீடு, நம்மளுடைய எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ஸ்டேஜை முடிச்சதுக்கப்புறம் சைக்கோமெட்ரிக்னு ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக கூட செஷன் ஆரம்பித்து நம்ம கண்டக்ட் பண்ணலாம். சரி, ஓகே. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது கிளியர் பண்ணுறது எப்படி சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். ஆக்சுவலாக இந்த 2018 கால்ஃபர் அப்படின்றது நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த 2018 கால்ஃபர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்பி வருது. ஸோ நான் என்னோட கேரியரில் நான் அட்டன் பண்ண எக்ஸாம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி 2018. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த ஏஎல்பி மார்ச் 31 2018 அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகேவா? இதான் நம்மளுடைய லாஸ்ட் டேட்டு. அப்போ இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? நான் எப்போ டிகிரியை முடித்தேன் அப்படின்னா ஏப்ரல் 26 2018 நான் டிகிரியை முடித்தேன். அப்போ பாருங்கள், அப்ளை பண்ணி முடிக்கக்கூடியதுக்கு முன்னாலேயே நான் என்ன பண்ணல, டிகிரி முடிக்கலை. அப்ளை பண்ணக்கூடிய டேட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் இது எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதினேன். 3 ஸ்டேஜ் அதே மாதிரி தான். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 3 கிளியர் பண்ணி 4ஆவது ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கே எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இந்த 3 ஸ்டேஜ் நான் கிளியர் பண்ணுறப்ப என்னோடய வயசு எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 22 வயசில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்டேஜ் நான் கிளியர் பண்ணேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு அண்ட் சைக்கோமெட்ரிக். ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், அவங்களுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய கெரியரில் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண எக்ஸாம் 23. அப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2019 தான் முடிஞ்சிச்சு. அப்போ 23 வயசுலேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணேன். ஸோ அப்போ இந்த எக்ஸாம் டஃப் அப்படின்னு சொல்லி நான் இதை உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அளவே ஒன்றும் இருக்காது. ஓகேவா? ஸோ மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் ஜாம்பவானாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஒரு ஜுஜிபி மேட்டராக தான் தெரியும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த 3 எக்ஸாமுக்கும் நீங்கள் எஃபோர்ட்டை போடணும். ஆனால் பாருங்கள், இன்னொரு விஷயமும் தெளிவாக நான் வச்சுக்கணும். எனக்கு உடனே வேலை கிடைக்கணும் சார் அப்படிலாம் நினச்சி இந்த எக்ஸாமுக்கு உட்காராதீங்க. குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ப்ராசஸ் நமக்கு லென்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு 1 இயர் ஆச்சு நமக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் ஒரு நல்ல போஸ்டிங், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னால் 22 வயசில் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய என்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இன்னும் ப்ரிப்பேரில் இருப்பீங்க. ஸோ உங்களாலேயும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ பாருங்கள், இந்த 2018 நான் என்னுடைய ஏஎல்பி வாய்ப்பை விட்டேன். ஆனால் 2019 வந்த என்டிபிசியை நான் கிளியர் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு பெரிய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வேஸ்குள்ளே வரணும். ஏன்னா பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம மக்களை நினச்சா எப்படின்னு தெரியாது. இப்போ பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பேட்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எழுதுகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் பார்த்தீங்கன்னா பீகாரை சேர்ந்தவங்களாம் இருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு மொத்த கணக்கு எடுத்துக்குவோம். மொத்த கணக்கில் இப்போ சென்னை டிவிஷனில் 232 பேர் செலக்ட் ஆகிருந்தாங்க. அந்த 232 பேரில் தமிழ் எத்தனை பேருன்னு கேட்டிங்க அப்படின்னா 20 பேர். பீகார் எத்தனை பேருன்னு கேட்டிங்க அப்படின்னா 140 பேர். ஆனால் பீகாரை தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லேயே ரொம்ப கம்மியான மாநிலம், அப்படி தானே? ஆனால் இங்கே அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவான மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிஎன்பிசி மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு வீட்டு பக்கத்துலேயே வேலை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கலைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் போயிட்டோம் அப்படின்னா நார்த் இந்தியா அப்படிலாம் தூக்கி போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலம், திருச்சி அல்லது சென்னை இந்த 3ல் தான் உங்களுக்கு வேலை போட போகிறாங்க. ஆர்ஆர்பி திருவாண்டம் அப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை, திருவாண்டம், பாலக்காடு இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம் போட போகிறாங்க. நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். ஸோ
நம்ம அகாடமி வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அதை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் கொடுக்குற மெட்டீரியல்ஸ், நம்ம அகாடமியில் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ், நம்ம அகாடமியில் வைக்கக்கூடிய டெஸ்டஸ், இதை மட்டும் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாலேஜும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய அகாடமிக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி எல்லாரும் விரைவில் என்ன மாதிரியே ரயில்வே ஸ்கூலில் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.